ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டாபிக் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ்னால் தமிழில் வந்து தொடர் வரிசைகள். சீக்வன்ஸுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ப்ரொக்ரஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு பேர். அது வந்து அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரஷன்ஸ், ஜாமெட்ரி ப்ரொக்ரஷன்ஸ்னு பின்னாடி படிப்போம். அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை ஏபின்னு சொல்லுவாங்க. ஜாமெட்ரி ப்ரொக்ரஷன்ஸ்னால் பெருக்கு தொடர் வரிசை, அது ஜிபின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, இப்போ இதில் நான் கொடுத்துக்கிறது ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாருங்களேன். இந்த சீக்வன்ஸு ஸ்டார்டிங் 1 2 3, அப்புறம் நான் 2 டேஷ் கொடுத்துருக்கேன். இல்லை என்ன வரும் அப்படின்னா நீங்களே சொல்லிடலாம். 1 2 3, நெக்ஸ்ட் டைம் என்ன வருங்க 4 வரும், அடுத்தது 5 வரும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்களேன் 2 4 6, அடுத்து 2 டேஷ் கொடுத்துருக்கோம். அதில் என்ன வரும் சொல்லுங்க 4 2 2க்கு அப்புறம் 4, அப்புறம் 6, அப்புறம் என்ன வருங்க எவ்வளோ பாருங்கள் 2 4 6 8 வருங்களா, 8, அடுத்தது 10. எப்படின்னா 2 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க இல்லைங்களா. 2 கூட 2 கூட 4, 4 கூட 2 கூட 6, 6 கூட 2 கூட 8, 8 + 2 10. இப்போ இந்த சீக்வன்ஸ் பாருங்களேன் 0 3 8 15, அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது இருக்கிட்டுருங்க. அடுத்தது பாருங்களேன் 2 4 8 16, அடுத்து 2 அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்கு இல்லைங்களா. 2 பாருங்களா, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. அடுத்து என்ன ஆயிருங்க 2 போட்டால் 64 ஆகுங்களா. 32 × 2 வந்து 64. அடுத்து பாருங்களேன் 1 1 2 3 5, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த தேர்டு ஒன்றும் ஃபிஃப்த்து ஒன்றும் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது இல்லைங்களா. சரி வாங்க, இந்த தேர்டு ஒன்று பார்க்கலாம். 0 3 8 15, நெக்ஸ்ட் டைம் என்ன வரும்னு கேட்டிருக்கு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இது 1 ஸ்கொயர்ட் பண்ணி அதை செப்பரேட் பண்ணிங்கன்னா 1² - 1 = 0ங்களா. அதே மாதிரி இது பாருங்கள் 2² - 1 போட்டால் 4 - 1 3 வருங்களா. இது 3² - 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும் 9 - 1 8 வருங்களா. இது என்ன ஆகுங்க 4² - 1 போட்டிங்கன்னா 16 - 1 15 வருங்களா. அப்போ இது என்னங்க 5² - 1 25 - 5 5 are 25, 25 - 1 24 வருங்களா. இது என்னங்க 6² - 1 36 - 1 = 35 வருங்களா. அப்போ இதை ஜென்ரல் டேமாக இப்போ எழுதும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு டேம், இது செகண்ட் டேம், இது தேர்ட் டேம், இது ஃபோர்த்து டேம்னு எழுதுகிறோம் இல்லைங்களா. எழுதுகிறோம் அப்படி. இது வந்து எழுத போனால் ஃபஸ்ட்டு டேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து T1, இது T2, இது T3 அப்படின்னு எழுதுகிறோம். இதை வந்து ஜென்ரல் எழுதும்போது TN = n² - 1 எழுதலாங்க. இது ஜென்ரல் டைம் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னைக்கு பதிலாக நம்ம போட்டோம் இல்லைங்களா 1² - 1 = 0, இதுதான் ஜென்ரல் டைம் எடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி எழுதுகிற சீக்வன்ஸ் இல்லைங்களா. இதில் 0ங்கிறது ஃபஸ்ட்டு டைம், 3ங்கிறது செகண்ட் டைம், முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்புன்னு போயிட்டே இருக்குங்க. இப்போ இது பாருங்களேன் 1 1, ஃபஸ்ட்டு 2 டைமு 1 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டைமு 1, செகண்ட் டைமு 1, தேர்ட் டைம் 2 3 5. என்னங்க இது இருக்குது பாருங்கள், 1 ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 டைம் முன்னாடி எதுவும் கிடையாதுங்க. அப்போ 1 ஆட் பண்ணால் 2, 2 கூட 1 ஆட் பண்ணால் 3, 3யும் 5 2வையும் ஆட் பண்ணால் 5. அப்போ ப்ரீவியஸ் நம்பர் ஆட் பண்ணால் கிடைக்கிறது இல்லைங்களா. அப்போ என்னாச்சு 2 1 3, 2 1 2வையும் 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8, இப்போ 8 + 5 போடணும். 8 + 5 எவ்வளோங்க 13 இல்லைங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சீக்வன்ஸு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்க. சீக்வன்ஸ்னால் என்ன பாருங்கள், சீக்வன்ஸ் டெஃபினிஷன் பாருங்களேன். நம்பர்ஸ் அரேஞ்ச்டு தி ஆர்டர் இஸ் கால்ட் சீக்வன்ஸ். நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணுறோம், ஆர்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தாங்க சீக்வன்ஸ். அதுதான் பாருங்கள் 3 7 11 15 19 எக்ஸட்ரா. இந்த சீக்வன்ஸ் பேர் ஃபிபோனாக்கி சீரீஸ்னு பேருங்க. ஃபிபோனாக்கி சீரீஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பழைய புக்கில் இருந்துச்சுங்க, உங்களுக்கு புது புக்கில் கொடுக்கல, இருந்தால் தெரிஞ்சுங்க. இந்த சீக்வன்ஸ் பேர் ஃபிபோனாக்கி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சீரீஸ்னால் என்னங்க, அது நம்ம அடுத்து படிக்க போகிறோம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க டிஃப்ரென்ஸ். ரெண்டுக்கு சீக்வன்ஸுக்கு சீரீஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ். இது வந்து என்னங்க ஆர்டர் இல்லைங்களா. நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணி எழுதக்கூடிய ஆர்டர் இஸ் கால்ட் சீக்வன்ஸ். அது கமா கொடுத்து எழுதியிருப்போம். சீரீஸ் இது என்னங்க சம் ஆஃப் தி சீக்வன்ஸ் ஆஃப் தி டேம் இஸ் கால்ட் சீரீஸ். இதை வந்து
ப்ளஸ் போட்டு எழுதுகிறோம். 3 + 7 + 5 11 + 15 + 19 + எக்ஸெட்ரா. இது 2 தான் சீக்வன்ஸ். இப்போ இந்த இது சீரீஸ்ன்னு சொல்கிறோம். சீக்வன்ஸுக்கு சீரீஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், சீக்வன்ஸ்லாம் இருக்கா லைட் எல்லா டேர்ம்ஸுமே கமா கொடுத்து எழுதியிருப்பாங்க இல்லைங்களா. இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அடிஷன் ப்ளஸ் போட்டு எழுதியிருப்பாங்க. அப்போ சீக்வன்ஸு, இது சீரீஸ் இல்லைங்களா. இது தொடர் வரிசை. சீக்வன்ஸ்னால் இது தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தமிழில். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 2-3 எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். இது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறப்ப இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கலாம் என்ன அப்படிங்கிறது. இப்போ இது எடுத்துக்கிங்களேன், ஒரு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஜென்ரல் டைம் கொடுத்துக்கிறாங்க. an = 2n + 3 அப்படின்னு. இதில் என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் கேட்குறாங்க. நாம் இங்கே எடுத்துக்கூடிய எல்லாமே இந்த எண்ணுக்கு வந்துங்க நேச்சுரல் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் n அப்படின்னு. எல்லா சம்முக்குமே நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த சீக்வன்ஸில் படிக்கிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தாங்க. இப்போது என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ்னால் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் எதில் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4ன்னு போகுங்களா. ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் அப்படிங்கிறப்போ எண்ணுக்கு பதிலாக 1ன்னு கொடுங்க. இப்போ a1 = எங்கெல்லாம் n இருக்குது அங்கே 1ன்னு போடுங்க. 2 × 1 + 3. அப்போ என்னாச்சு, 1 2s are 2, 2 + 3 = 5. அடுத்தது a2 செகண்ட் டைம் கண்டுபிடிக்கிறோம். n-க்கு பதிலாக 2, 2 × 2 + 3. அப்போ என்னாச்சுங்க, 2 2s are 4, 4 + 3 = எவ்வளோங்க வருங்க, 7. அடுத்தது a3ன்னு போடும்போது என்னாச்சுங்க, 2 × 3 + 3ன்னு வருங்களா. அப்போ 3 2s are எவ்வளோங்க, 6, 6 + 3 = எவ்வளோ வருதுங்க, 9 வருங்களா, 9. அடுத்தது a4 = 2 × 4 + 3, 4 2s are எவ்வளோங்க, 8, 8 + 3 = 11. இப்போ இதுதாங்க ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ். அதாவது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸை கொடுத்துக்கூடிய இந்த ஜென்ரல் டைமில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியதான் ஆன்சராக வருங்க. அதே மாதிரி தான் இதில் பாருங்கள், அவனே இண்டிகேட் பண்ணி தான் கொடுத்துக்கிறான். a5 கண்டுபிடி, a10 கண்டுபிடின்னு. அப்போ என்ன எடுத்துங்க, 5th டைமும் 10th டைமும் வேணும். இதுதான் ஜென்ரல் டைம் கொடுத்துக்கிறாங்க. ஜென்ரல் டைமில் இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம், a5ன்னு அப்ளை பண்ணுறோம். 5ன்னு போட்டால் எங்கெங்கே n இருக்கோ அங்கே 5 போடுங்க. 3 × 5 + 2 / 5 + 1. இப்போ என்ன ஆயிரும், 5 3s are 15 + 2 / 6ன்னு வருங்களா. 15 + 6 எவ்வளோங்க, 17. 15 + 2 வந்து 17. இப்போ 17/6 அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சர். அதே மாதிரி a10ன்னு போடும்போது என்னங்க, உங்களுக்கு 3 × 10 + 2 / 10 + 1. அப்போ என்ன ஆயிருங்க, இது 30 + 2 / 11. அப்போ என்னாச்சுங்க, 32 / 11 அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சர். அவ்வளோதாங்க. இது அப்ளை பண்ணிக்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதில் இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சம்மே இதே மாதிரி கான்செப்டில் தான் வருங்க. 2.4 எக்ஸசைஸ் எல்லாமே அதுக்கோசரம் தான். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், an = செட் ப்ராக்கெட்டில் 2 வேல்யூ 2 டைம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் n × n + 3. இதை எங்கே அப்ளை பண்ணணுங்கிறான், ஆன் நம்பர் வரும்போது அப்ளை பண்ணுங்கள். ஸ்மால் n எல்லா வேல்யூமே நேச்சுரல் நம்பர்ஸாக எடுத்துக்குங்கிறான். அடுத்து ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள், n² + 2. இது எங்கே அப்ளை பண்ண சொல்கிறான், ஈவன் நம்பர் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் n வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக எடுத்துக்குங்கிறான். இப்போ அவன் கொடுத்தது பாரு, நம்ம கேட்ட கொஸ்டின் ஒன்று a3, another one is a10 இல்லைங்களா. இப்போது a3ங்கிறது என்ன, 3ங்கிறது என்ன நம்பருங்க, ஆட் நம்பர். ஆட் நம்பர் வந்து என்ன ஃபார்மில் அப்ளை பண்ணணும், an = n × n + 3 இல்லைங்களா. இப்போ ஆட் நம்பர் a3 போடணும். அப்போ a3 = 3 × 3 + 3. இப்போ என்ன வச்சுங்க, 3 × 6ங்களா. அப்போ என்ன வருங்க, 18 வருமா. அடுத்தது பாருங்களேன், a10 கேட்டிருக்காங்க. a10ங்கிறது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a10ங்கிறது ஈவன் நம்பர். ஈவன் நம்பருக்கு உண்டானது என்னங்க, n² + 2. அப்போ அதில் அப்ளை பண்ணுங்கள். a10 = 10² + 2ன்னு வருங்க. 10 ஸ்கொயர் பண்ண எவ்வளோங்க, 100. 100 + 2 = 102. 102 அப்படிங்கிறதா இதுக்கு உண்டான ஆன்சர். இதை வந்து இல்லை இனிமேல் பார்க்க போகிறேங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மாதிரி தான் போடணும் அப்படிங்கிறது. இது கொஞ்சம் புரிஞ்சுதுங்களா எப்படின்னு. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து போட போகிறோம் ஓகேங்களா. சரி, இப்போ வாங்க, புக்கில் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக படித்து எழுதிங்க. நானே ஃபஸ்ட் சொல்லிடுறேன், நீங்கள் எழுதிக்கிங்க. பாருங்களேன், a real valued sequence is a function defined on the set of natural numbers and taking real values.
அதாங்க ஒரு நேச்சுரல் நம்பர்ஸை ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணி எழுதுறது தான் சீக்வன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதை தமிழ் மீடியத்தில் பாருங்கள், மெய்யெண்களின் தொடர் வரிசை என்பது இயல் எண்களின் மீது வரையறுக்கப்பட்ட மெய்யெண் மதிப்புகளை பெரும் சார்பாகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தமிழ் மீடியம். இல்லை ஃபைனைட் சீக்வன்ஸ், இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். ஃபைனைட் சீக்வன்ஸ் என்ன தெரியுங்களா? ஆமாங்க, finite number of sequence is a finite series. Infinite number of sequence is an infinite series. அதாவது ஒரு சீக்வன்ஸில் வந்து ஒரு தொடர் வரிசை முடிவுட்டுச்சுன்னா அந்த தொடர் வரிசைக்கு பேர் முடிவுறு தொடர் வரிசை. ஒரு தொடர் வரிசை முடிவுறாமல் போயிட்டுதுன்னா அதுக்கு பேர் முடிவுறா தொடர் வரிசை அப்படிங்கிறது தமிழ் மீடியத்துக்கு. அடுத்து பாருங்களேன், ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், a sequence can be considered as a function defined on the set of natural numbers. நம்ம சீக்வன்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சு தான் கன்சிடர் பண்ணி எழுதணும். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், சீக்வன்ஸ் கேன் பி கன்சிடர் தி ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் தி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அது தொடர் வரிசையின் இயல் எண்களின் எண் மீது வரையறை செய்யப்பட்ட ஒரு சார்பாகும் அப்படின்னா அதாங்க ஃபங்க்ஷன்ஸ். இதே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸுங்க, இதெல்லாம் வந்து ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். இந்த A1 A2 A3 A4 என்னன்னு சொல்லணும்னா அது வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம், அதாவது ஜென்ரல் டைம் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா A1, A2, A3 எக்ஸட்ரா ப்ளஸ் AN அப்படிங்கிறதுங்க. அது அந்த டைம் ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் எக்ஸட்ரா. இது வந்து AN வரைக்கும் இருக்கக்கூடியதுங்க. எல்லாமே என்னது ஆல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸுங்க. N பிலாங்ஸ் டு கேபிட்டல் N அப்படின்னு எடுத்துக்கணும். அது F from N to R, நேச்சுரல் நம்பர் டு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், those all the sequence of a function, not all the function or sequence. என்ன சொல்கிறான்னு பாருங்களேன், சீக்வன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், ஆனால் ஃபங்க்ஷன்ஸை வந்து சீக்வன்ஸ்னு சொல்ல முடியாதுங்க. அதுதான் நாட் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சீக்வன்ஸ். எல்லா தொடர் வரிசைகளையும் சார்புகள் ஆகும், ஆனால் எல்லா சார்புகளும் தொடர் வரிசை ஆகாது அப்படிங்கிறான். இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் புக்கு வச்சு ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸி இந்த டெஃபினிஷன், ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். சரிங்களா? இது இந்த கடைசியில் வரக்கூடியது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, இப்போ வாங்க சம்முக்கு போகலாம். சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.19. எக்ஸாம்பிள் 2.19 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் ஆஃப் ஏ சீக்வன்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் 1/2, 1/6, 1/10 எக்ஸெட்ரா. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5, 2, -1, -4 எக்ஸெட்ரா. தேர்டு ஒன் இஸ் 1, 0.1, 0.01 எக்ஸெட்ரா. சொல்யூஷன் given sequence is அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் மறுபடியும் பாருங்கள். ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் ஆஃப் ஏ சீக்வன்ஸ். 1/2, 1/6, 1/10. புக்கில் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துங்க பழைய புக்கில் எக்ஸெட்ரா. செகண்ட் ஒன் இஸ் 5, 2, -1, -4 எக்ஸெட்ரா. தேர்டு ஒன் இஸ் 1, 0.1, 0.01 எக்ஸெட்ரா. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். சொல்யூஷனில் given sequence is அந்த கொடுத்துக்கூடிய சீக்வன்ஸ் பாருங்கள், ஃப்ராக்ஷனில் இருக்குது 1/2, 1/6, 1/10. நியூமரேட்டரில் பாருங்கள் ஆல் வேல்யூஸ் ஆர் என்ன ஆகுதுங்க, ஒரே சேம் வேல்யூஸாக இருக்குது, 1, 1, 1, 1. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கூட ஒரு 4 ஆட் பண்ணால் 6ங்க, 6 கூட ஒரு 4 ஆட் பண்ணால் 10 வருங்க. அப்போ 10 கூட ஒரு 4 ஆட் பண்ணால் என்ன வருங்க, 14. 14 கூட ஒரு 4 ஆட் பண்ணால் 18 வரும். 18 கூட ஒரு 4 ஆட் பண்ணால் 22 வரும் இல்லைங்களா? அதாங்க அது பாருங்கள், சீக்வன்ஸில் நியூமரேட்டரில் சேமாக இருக்குங்க. டினாமினேட்டர் என்ன ஆச்சு, இன்க்ரீஸ்டு பை 4ங்க. அப்போ நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் நான் சொன்னேன், 10 கூட 4 ஆட் பண்ணேன். நியூமரேட்டரில் சேம் வேல்யூ 1, 1 தான் பார்த்துங்க. 10 + 4 14 டினாமினேட்டரில். அடுத்து 14 + 4 18, 18 + 4 = 22. அப்போ நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் என்னங்க, 1/14, 1/18, 1/22 அண்ட் ஸோ எக்ஸெட்ரா. அவ்வளோதான் முடிஞ்சுங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், கிவன் சீக்வன்ஸ் இஸ் 5, 2, -1, -4 எக்ஸெட்ரான்னு போகுது. இப்போது இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னங்க, 5 - 3 தானே 2. அப்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிகிரீஸ்டு பை, இந்த ஈச் டைம் இஸ் டிகிரீஸ்டு பை 3. டிகிரீஸ்னா குறைஞ்சிட்டு போகுது, எவ்வளோ 3 3 குறையுதுன்னா என்ன, செப்பரேட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸுங்கிறப்போ
-4 கூட ஒரு -3 இது பண்ணும்பொழுது பாருங்களேன், -4 கூட -3 இது ஆட் பண்ணும்பொழுது செப்பரேட் பண்ணும்பொழுது -7. அடுத்து -7 கூட ஒரு -3 செப்பரேட் பண்ணும்போது, ஏன்னா டிகிரிஸ் குறைஞ்சிட்டு போகுது -3 -3ன்னு. அப்போது -3 7 கூட -3 ஆட் பண்ணால் -10. -10 கூட ஒரு -3 இது பண்ணால் -13. அப்போ நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் ஆர் -7, -10, -13 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சருங்க. அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், சேம் அதே மாதிரி தான் இருக்கும் தேர்டு கொஸ்டின். பாருங்களேன், நெக்ஸ்ட் கிவன் சீக்வன்ஸ் வந்து 1, 0.1, 0.01 எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்குது. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், 1 10ஆல் டிவைட் பண்ணால் 0.1, அதே 1 10 ஸ்கொயர் 100ஆல் டிவைட் பண்ணால் 0.01, அதே வந்து 1 10 க்யூப் 1000ஆல் இது பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் கிடச்சிட்டே போகும். அப்போது ஈச் டைம் என்னாச்சுங்க, டிவைடட் பை 10. அப்போது ஒவ்வொன்றா 10ஆல் டிவைட் பண்ண, லாஸ்ட் டைமை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது ஒரு 0 இன்க்ரீஸ் ஆகும், 0.001. அந்த டைம் மறுபடியும் 10ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், மறுபடியும் ஒரு 0 ஆட் ஆகும், 0.001. நெக்ஸ்ட் டைம் அதே அடுத்த டைமு 10ஆல் டிவைட் பண்ணி இன்னொரு 0 ஆட் ஆகும், 0.00001 போகும். அப்போ நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் வந்துங்க எழுதிடுறோம். அந்த 3 டைம் எழுதுனா ஆன்சர் முடிஞ்சுது. அடுத்து பாருங்களேன், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபைண்ட் தி பாருங்கள், அடுத்து ஃபைண்ட் தி ஜென்ரல் டைம் ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இது ஜென்ரல் டைம் எழுதணுங்க. இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் பாருங்கள், 3, 6, 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1/2, 2/3, 3/4 எக்ஸெட்ரா. தேர்ட் ஒன் இஸ் 5, -25, 125 எக்ஸெட்ரா. இப்போ சொல்யூஷனில் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்துங்க 3, 6, 9. என்ன எடுத்து பாருங்கள், 3 கூட இல்லைங்களா 1 இன்ட்டு பண்ணிங்கன்னா 3, 3 கூட 2 இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வருதுங்க 6, 3 கூட 3 இன்ட்டு பண்ண என்ன வருதுங்க 9. இப்போ 3ங்கிறது இங்கே என்ன வருதுங்க காமனாக வந்துருச்சு. அது கூட நேச்சுரல் நம்பர்ஸ் கூட மல்டிபிள் பண்ணால் கிடைக்குது. இப்போ மல்டிப்ளையிங் பை என்னங்க 3, ஒரு நேச்சுரல் நம்பரோட 3 மல்டிபிள் பண்ணால் கிடைக்குது. அப்போ மல்டிப்ளையிங் பை 3ன்னு விட்டு ஜென்ரல் டைம் என்னங்க ANC = 3n. 3n என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ 3nங்கிறது என்னுடைய ஜென்ரல் டைம். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், 1/2, 2/3, 3/4 அண்ட் ஸோ ஆன். இதில் நியூமரேட்டரில் பாருங்கள் 1, 2, 3, 4 அப்படின்னு nth டைம் வரைக்கும் n நேச்சுரல் நம்பர்ஸே தான் போகும். டினாமினேட்டரில் பாருங்கள் ஒவ்வொன்று நியூமரேட்டரில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ கூட ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5 அப்படின்னு போகும். அப்போது த நியூமரேட்டர் ஆஃப் தி nth டைம் இஸ் n மேலே போகிறது. அதே மாதிரி டினாமினேட்டரில் என்னாச்சுங்க 1 more than நியூமரேட்டர், ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தமிழ் மீடியம் தான். அதாவது தொகுதியில் உள்ள வேல்யூ எல்லாம் ஒரு ஈரெண்களாக போயிட்டே இருக்குது. பகுதியில் வரக்கூடிய எண்கள் எல்லாம் என்ன ஆகுது, மேலே இருக்கிற தொகுதியில் இருக்கிற ஒன்றோட ஒன்றை ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு ஜென்ரல் டைம் ANC = மேலே போகிற நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் n, கீழே நேச்சுரல் நம்பரோட ஒன்று ஆட் பண்ணிடுறாங்க. அப்போ n+1. அப்போ n belongs to n. இந்த வேல்யூஸ்லாம் உள்ள ஒன்று கொடுத்து அப்ளை பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த ஆன்சர்லாம் கிடைக்கும். இது அப்ளை பண்ணி பார்க்கணும், போட்டு பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ஸ் பாருங்களேன், தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஒன் கொஸ்டின் பாருங்களேன். தேர்ட் ஒன் கொஸ்டின் என்னென்னா 5, -25, 125 இருக்குங்க. இப்போது இந்த 5 இது எப்படி வருங்க பார்த்தீங்கன்னா 5 to the power 1c = 5. 5 ஸ்கொயர்டு எவ்வளோங்க 25, 5 க்யூப் எவ்வளோங்க 125. அப்போ அதனோட ஸ்கொயர்ட் பண்ணி எழுதுறேங்க. 5ங்கிற ஒரு டேர்ம்ஸ் வச்சுட்டு ஸ்கொயர்ட் பண்ணி எழுதுகிறோம். ஆனால் இதில் பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் அந்த சைன் என்ன ஆயிருக்குங்க, ஒவ்வொன்று ப்ளஸ் மைனஸ்னு என்ன ஆச்சுங்க, ஆல்டர்னேட்டிவாக சைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்குது. இப்போ ஆல்சோ பார்த்தீங்கன்னா பவர் மட்டும்தான் என்னாச்சுங்க ஒரே மாதிரி இருக்குது 5 அப்படின்னு இல்லைங்களா. பார்த்தீங்கன்னா பாருங்களேன், சீக்வன்ஸ் ஹேஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சைன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்லி, ஆல்சோ தே ஆர் தி பவர் ஆஃப் 5. அப்போ ANC = 5 பவர் என்னன்னு போட்டுக்கலாங்க, பவர் இல்லைங்களா, நேச்சுரல் நம்பர்ஸ் தானே கொடுக்குறோம். 5 பவர் என்னங்க, n belongs to capital. இங்கே இந்த சைன் மைனஸ் வர்றதுனால -1 to the power என்னன்னு போட்டேன்னு வச்சிங்களேன், என்னென்னா 1ன்னு வரும். 1 போட்டால் -1 ஒரு டைம் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் தான் வரும். அப்போ -1 கூட 5 இருக்குன்னா -5 வரும். அப்போ தப்புங்க. அப்போ என்ன பண்ணுறோம், கூட ஒரு +1 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், நேச்சுரல் நம்பர்ஸ் 1 + 1 2 ஆயிருங்களா. இப்போ -1 ஸ்கொயர் பண்ணால் +1 மாறிடும். +1 கூட இந்த 5 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆயிருங்க 5 வந்துடும். அப்போ ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் அதே மாதிரி போயிடும். அப்போ அதனால் இதுதாங்க என்னுடைய ஜென்ரல் ஃபார்ம். இது கொஞ்சம் கரெக்டாக போட்டு பாருங்கள். டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன்.
Next question, example 2.21, the general term of the sequence defined as an is equal to set bracket மேலே n into n plus 3 small n belongs to capital N is odd, n squared plus 1 small n belongs to capital N is even. ஃபஸ்ட்டு என்ன ஒரு எக்ஸாம் போட்டுக்க வச்சு பார்த்தீங்கன்னா மாடலுக்கு அதே மாடல் தாங்க. ஆட் நம்பர்னால் இந்த வேல்யூ அப்ளை பண்ணி போட்டுக்கணும், ஈவன் நம்பர்னால் இந்த டேர்ம் அப்ளை பண்ணி போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கானுங்க, 11th டேர்ம் 18th டேர்ம். 11th டேர்ம்னால் என்னது, 11ங்கிறது என்னங்க உங்களுக்கு, 11ங்கிறது வந்து ஆட் நம்பர். ஆட் நம்பர்னால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ என்ன வருங்க, ஏஎன்ஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் 3ன்னு விட்டு அப்ளை பண்ணுறோம். இப்போ 11 அப்ளை பண்ணுறோம். 11 ஈக்குவல் டு என்னுக்கு போகலாம் 11 இன் பாருங்கள் 11 அந்த ஃபார்முலா இப்போ எழுதிங்க. இப்போ 11ங்களா, அப்போ 11 இன்ட்டு 11 ப்ளஸ் 3, 11 இன்ட்டு 11 ப்ளஸ் 3 14, 14 11 இன்ட்டு 14 விடுங்க 154. அடுத்தது 18ங்கிறது வந்து ஈவன் நம்பர். ஈவன் நம்பருக்கு என்ன ஃபார்முலாங்க, ஏஎன்ஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ 18ங்கிறது ஈவன் நம்பர். அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் 1, 18 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 18 ஸ்கொயர் 324 ப்ளஸ் 1 325 அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து எக்ஸாம்பிள் 2.22, ஃபைண்ட் தி ஃபஸ்ட்டு 5 times ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு 5 times கேட்டிருக்கேன். இந்த கொஷின் நல்லா பார்த்துங்க. இதே மாதிரி மாடல் 2.22 மாடலில் ஒரு உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒரு சம் கொடுத்துருப்பேன். A1ம் ஒன்று தான், A2வும் ஒன்று தான். ஏஎன்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் ஜென்ரல் டைம், ஏஎன்ஸ் ஈக்குவல் டு ஏஎன் மைனஸ் 1 பை ஏஎன் மைனஸ் 2 ப்ளஸ் 3. அதில் என்னோட வேல்யூ 3லேருந்து கொடுக்க சொல்கிறான். n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டேன், தேர்ட் டைம்லேருந்து கண்டுபிடிச்சி சொல்கிறான். n பிலாங்ஸ் டு கேபிட்டல். இந்த சீக்வன்ஸுக்கு என்ன சொன்னால் பிபோனாகிக் சீக்வன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். இப்போ இதில் இந்த சீக்வன்ஸில் பாருங்கள், A1 ஒன்று தான், A2 ஒன்று தான். இப்போ A3 போடுறோம், அவ்வளோதாங்க. என்னுக்கு பதில் இது ஒன்று அப்ளை பண்ணுறோம். A3 மைனஸ் 1 டிவைடட் பை 3 மைனஸ் 2 ப்ளஸ் 3. 3 மைனஸ் 1 என்ன வருங்க, A2 வருமா? இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள், 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ A1 ப்ளஸ் 3. A2வோட வேல்யூ 1ங்க, A1ஓட வேல்யூ 1 ப்ளஸ் 3. அப்போ என்னாச்சு, 1/4ன்னு வரும். எகைன் அதே மாதிரி A4 மைனஸ் 1 டிவைடட் பை A4 மைனஸ் 2 ப்ளஸ் 3. 4 மைனஸ் 1 3, 4 மைனஸ் 2 2 ப்ளஸ் 3. அப்போ A3ஓட வேல்யூ 1/4, A2ஓட வேல்யூ 1 ப்ளஸ் 3. அப்போ 1/4 டிவைடட் பை 4ன்னு வரும். இந்த 1/4 மேலே ரெசிபிள் ஆகும்போது போகும்போது 1/4, ஏன்னா இங்கே வந்து கீழே 1 இருக்கும், மேலே வேணால் 1/4ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 1/16. அடுத்து A5 போடலாங்களா? இப்போ A5 பாருங்கள், A5 ஈக்குவல் டு A5 மைனஸ் 1 பை A5 மைனஸ் 2 ப்ளஸ் 3. இது எல்லாமே இந்த ஜென்ரல் டைமில் கொண்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போட்டுக்க வச்சு பார்த்தீங்கன்னா அதேமாரி தான். 5ல் 1 போச்சுன்னா 4, 5ல் 2 போச்சுன்னா 3. A4ஓட வேல்யூ 1/16, A3ஓட வேல்யூ 1/4 ப்ளஸ் 3. இது 1/16 வந்துடுமா? இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இல்லைங்கன்னா கலப்பு எண்கள். கலப்பு எண் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறீங்க, 2 மல்டிபிள் பண்ணுங்கள். 4 3s are 12, 12 ப்ளஸ் 1 என்ன வருங்க 13. அப்போ 13/4ன்னு வந்துடும். இது மேலே வேணால் ரெசிப்ரோக்கல் 1/16 இன்ட்டு 4/13 கட் பண்ணால் 4 டைம்ஸ் வருங்களா? இப்போ 1/52ங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு 5 டைம்ஸ் வந்து 1, 1, 1/4, 1/16, 1/52 அப்படிங்கிறது ஆன்சர். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் பார்த்துக்குங்க. ஓகே, இதை நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அவ்வளோதான், எக்ஸாம்பிள் சம் முடிஞ்சுங்க. அடுத்து எக்ஸசைஸ் சம் போகிறோம். எக்ஸசைஸ் சம்மில் பாருங்களேன், ஃபைண்ட் எக்ஸசைஸ் வந்து 2.4ங்க. எக்ஸசைஸ் 2.4ல் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்களேன், ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் 3 times ஆஃப் எ ஃபாலோயிங் சீக்வன்ஸ். 8 24 72, 5, 1, -3, 1/4, 2/9, 3/16 and so on. Given sequence 8 24 72. 8 பாருங்களேன், அப்படியே பார்த்தாவே தெரியும் இந்த சீக்வன்ஸில். 8 3s are 24, 24 3s are 72. அடுத்து நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்களேன், மல்டிப்ளையிங் பை 3 அப்படின்னா அந்த கிவன் 3 times என்ன, நெக்ஸ்ட்டு 3 times. லாஸ்ட்டாக இருக்கிறது 72 கூட 3 மல்டிப்ளா 216, 216 கூட 3 இன்ட்டு பண்ணால் 3 648, 648 கூட 3 இன்ட்டு பண்ணால் 1944 அப்படிங்கிறது. அப்போ தான் நெக்ஸ்ட்டு 3 times. இதெல்லாம் ஈஸிங்க, அப்படியே நீங்கள் கடகன்னு போட்டு வந்துடலாம். கிவன் சீக்வன்ஸ் 5, 1, -13. அடுத்த 3 உறுப்புகள் என்ன அப்படிங்கிறது தமிழ் மீடியத்தில். அப்போ ஈச் நம்பர் என்ன செப்பரேட் பண்ணிக்கிறாங்க 4ஆல், செப்பரேட் பை 4. அப்போ ஒவ்வொரு டைமையும் 4ஆல் மைனஸ் பண்ணிடுறாங்க. -3 கூட -4 பண்ணால் -7,
-7 கூட ஒரு -4 பண்ணால் -11, -11 கூட ஒரு -4 பண்ணால் -15. நீ கேட்கல மைனஸ் பண்ணிட்டு சார் ஆட் பண்ணி சேம் சைனுங்கிறப்ப ரெண்டை ஆட் பண்ணி அந்த சைன் அப்படியே போடணும். அப்போ நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா -7, -11, -15 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது தேர்டு கொஷின் பாருங்களேன். தேர்டு கொஷின் அதேமாரி தான். தேர்டு கொஷின் கிவன் சீக்வன்ஸ் வந்து இஸ் ஃப்ராக்ஷனில் இருக்குதுங்க. 1/4 பார்த்தீங்க 1/4, 2/9, 3/16 அண்ட் so on. நியூமரேட்டரில் வருங்க இன்க்ரீஸ்டு பை 1, 1,1,2, 2,1,3 அப்படியே போயிட்டே இருக்குது. இன்க்ரீஸ்டு பை 1, அப்போது நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1. டினாமினேட்டர் பாருங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி இல்லைங்களா. இது பாருங்களா டினாமினேட்டர் வந்து ஸ்கொயரிங் 1 ஸ்கொயர்டு 1 வரும், 2 ஸ்கொயர்டுங்க, இது 3 ஸ்கொயர்டு, இது 4 ஸ்கொயர்டு, அப்போ அடுத்து 5 ஸ்கொயர்டு, 6 ஸ்கொயர்டு போகும். பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் வர்றது பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிறான் ஸ்கொயரிங் நம்பர்ஸாக இருக்குது இல்லைங்களா. அவர் பாருங்கள் நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் அப்போ ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிங்க. அப்போ 3 + 1 / 5 ஸ்கொயர் 4/25. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இருக்குதுங்க, அது அடுத்து தான் போகணும். அப்போ 3 + 1 இது எதனோட ஸ்கொயர்டு 4 ஸ்கொயர், அடுத்து என்ன வரும் 5 ஸ்கொயர், அப்போ அதில் 5 ஸ்கொயர். அப்போ 3 + 1 4/5 ஸ்கொயர் 25. அடுத்து பாருங்கள் 4 + 1/6 ஸ்கொயர் 5/36. அடுத்தது 5 + 1/7 ஸ்கொயர்னா 6/49. இதுதான் நெக்ஸ்ட் 3 டைம்ஸ். வாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் தி ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் whose nth டைம்ஸ் ஆர் given. அவனே கொடுத்துட்டாங்க. அதில் பாருங்கள் an = n³ - 2. செகண்ட் ஒன் an = -1 to the power n + 1 n × n + 1 கொடுத்துட்டான். தேர்ட் ஒன் இஸ் an = 2n² - 6 அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜென்ரல் டைம் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 4 கேட்குறேன். ஃபஸ்ட்டு 4 நேச்சுரல் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு 4 என்ன வருங்க n = நேச்சுரல் நம்பர்ஸ் n = 1, 2, 3, 4 அவ்வளோதான். ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் எல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 4 மட்டும் கொடுங்க. n-க்கு 1 கொடுங்க, n-க்கு 2 கொடுங்க, n-க்கு 3 கொடுங்க, n-க்கு 4 கொடுங்க. இதில் உண்டு n-க்கு போகலாம். n-க்கு 1 கொடுத்தா இதில் அப்ளை பண்ணுறாங்க. a1 = 1³ - 2. 1 க்யூப் பண்ணால் 1 தான் வரும். 1 க்யூப்னு 3 எழுதிடாதீங்க. 1 × 1 க்யூப்னா என்ன மீனிங் 1 × 1 × 1 = 1 தான். 1 நீங்கள் என்ன பண்ணாலும் அதே தாங்க வரும் சரிங்களா. பாருங்களா 1³ - 2 1³ 1 - 2 = -1. 2 கொடுத்தா 8, 2 கொடுக்கும் 2³ 8 - 2 6, 3³ 27 - 2 = 25, 4³ 64 - 2 = 62. அப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் வந்து -1, 6, 25, 62 அப்படிங்கிறது இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் செகண்ட் கொஷின். இந்த செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் கொடுத்துட்டேன். an = -1 to the power n + 1 n × n + 1. அதே ஃபஸ்ட்டு 4 n-க்கு 1, 2, 3, 4 கொடுக்குறோம். கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் a1 = -1 to the power n எங்கெங்கே இருக்குது அதில் 1 கொடுங்க. 1 + 1 இங்கே 1 இருக்குது, இங்கே வந்து 1 + 1. அப்போ -1 மேலே 1 + 1 2 ஆயிரும். இது 1 × 2 ஆகும். -1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 1 × 2 அப்போ 1 × 2 = 2. 2 கொடுத்தா -1 power 2 + 1 2 × 2 + 1 இதில் அப்ளை பண்ணுறோம். அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 1 - 1³ கரெக்டுங்களா. 2 × 2 + 1 ஃபஸ்ட்டு 2 + 1 3, 3 × 2 = 6. இது வந்து -1 தான் வரும் இல்லையா. -1 கூட 6 மல்டிபிள் பண்ணால் -6, 3 கொடுக்குறோம். -1 to the power 3 + 1 × 3 × 3 + 1 -3 + 1 4 ஆயிரும். இது 3 வந்துடும். 3 + 1 4, 4 3 = 12. இது இன்ட்டு பண்ண -1 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் +1, +1 கூட 12 மல்டிபிள் பண்ணால் +12, 4 கொடுக்குறோம். -1 to the power 4 + 1 அடுத்து 4 × 4 + 1 -1 to the power 4 + 1 5. இது 4 × 4 + 1 5, 5 4 = 20. -1 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் -1. இப்போ -1 கூட 20 இன்ட்டு பண்ணால் -20. இதில் பாருங்கள் -1 ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ், ஆட் நம்பர்னா நெகட்டிவ். அதுதாங்க டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் 2, -6, 12, -20. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். தேர்ட் ஒன் an = 2n² - 6. n-க்கு 1 கொடுங்க, 2 கொடுங்க, 3 கொடுங்க, 4 கொடுங்க. நான் அப்ளை சொன்ன மாதிரி போடுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா -4 வருங்க. பாருங்களேன் 2 × -1² - 6 2 × +1 1 ஸ்கொயர் பண்ணால் 1ங்களா. இப்போ 2 × 1 2, 2 - 6 = -4. a2 = 2 × 2² - -1. இதில் அப்ளை பண்ணுறோம். 2 ஸ்கொயர்னா 4, 4 2s are 8 - 6 = 2. 3 ஸ்கொயர்னா 9, 9 2s are 18 - 6 = 12. 4 ஸ்கொயர்டு இன்ட்டுனா 4 ஸ்கொயர் 16 × 2 32, 32 - 6 = 26. இதுதாங்க ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ். சந்தேகம் இருந்தால் எனக்கு கேட்டுக்குங்க ஓகேங்களா.
அடுத்து தேர்டு கொஸ்டின் பாருங்களேன். தேர்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். தேர்டு கொஸ்டின் உங்களுக்கு ஃபைண்ட் தி nth term of the following sequence 2, 5, 6, 2, 5, 10, 17. செகண்ட் ஒன் nth term கேட்டிருக்கான். அடுத்தது 0, 1/2, 2/3 எக்ஸெட்ரா. தேர்ட் ஒன் இஸ் 3, 8, 13, 18 எக்ஸெட்ரா. ஈவன் சீக்வன்ஸ் எழுதிங்க. இது பாருங்கள், 1 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணால் 2, 2 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணால் 5, 3 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணால் 10, 4 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணால் 17. ஜென்ரல் nth term சீக்வன்ஸ் என்ன வருங்க, an ஈக்குவல் டு எதை ஸ்கொயர் பண்ணி நேச்சுரல் நம்பர் ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணிருக்கு. அப்போ n ஸ்கொயர் + 1. அடுத்து பாருங்கள் 0, 1/2, 2/3 எக்ஸெட்ரா. இதில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 - 1, அடுத்து 2 - 1, அடுத்து 3 - 1. அப்போது மேலே 1 - 1/1 = 0/1 = 0. 2 - 1/2னா 2 - 1 = 1/2. டினாமினேட்டரில் 2, 1, 2, 3 நேச்சுரல் நம்பர் அப்படியே போயிட்டுருக்கு. 3 - 1 நியூமரேட்டரில் 2, டினாமினேட்டரில் 3. அடுத்து என்ன வருது, அப்படியே போகும் இல்லைங்களா. அப்போ என்னாச்சுன்னா மேலே ஜென்ரல் டைம் nth டைமில் an ஈக்குவல் டு எதை கழிக்கிறோம், நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 கழிக்கிறோம். கீழே வரதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ n - 1/nங்கிறது ஆன்சர். தேர்டு ஒன் பாருங்கள், 3, 8, 13, 18 எக்ஸெட்ரா. அது என்னாச்சு, 5 - 2. இது 5 - 2னா 3, 10 - 2னா 8, 15 - 2னா 13, 20 - 2னா 18. அப்போ என்னாச்சு, 5 தான் உங்களுக்கு பாருங்கள். 5 கூட 5 ஆட் பண்ணால் 10, 10 கூட 5 ஆட் பண்ணால் 20, 20 கூட 5 ஆட் பண்ணால் 15 கூட இல்லையா, 15 கூட 5 ஆட் பண்ணால் 20. அப்போது 5 என்ன ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ 5n - 2 இல்லைங்களா. அதுதான் ஜென்ரல் டைம். பார்த்துங்க. அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின். இதில் ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே இல்லை. ஃபோர்த்து கொஸ்டின் ஃபைண்ட் தி இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் ஆஃப் தி கிவன் சீக்வன்ஸ் ஹூஸ் nth term ஆஃப் கிவன் பை. இண்டிகேட்டர்னா அவனுக்கு கொடுத்துட்டான் இல்லைங்களா. இண்டிகேட்டர்னா அவன் கொடுத்தது மட்டும் கண்டுபிடிச்சா போதுங்க. an ஈக்குவல் டு 5n/n + 2. அதில் ஃபஸ்ட்டு 6th term கேட்குறான், 13th term. இதில் 4th term கேட்குறான், 11th term கேட்குறான். இப்போது அவன் அப்படியே அப்ளை பண்ணுங்க. கொடுத்துக்கிற அந்த nth term எழுதிக்கிங்க, ஜென்ரல் டேர்மை எழுதிட்டு 6க்கு அப்ளை பண்ணுங்கள். 5 × 6 × 6 + 2, 6 5s are 30, 6 + 2 8. கட் பண்ணலாமா, 4 2s are 15 2s are 15/4. 13 அப்ளை பண்ணுறோம். 5 × 13 என்னுக்கு போகலாம், 13 இங்கே 13 + 2, 13 5s are 65/15. இது 5ஆல் கட் பண்ணால் 3 5s are 13 5s are 13/3. அடுத்து பாருங்கள் செகண்ட் ஒன், an ஈக்குவல் டு minus of n square minus 4. another one is a4 a11. அப்படியே அப்ளை பண்ணி இதில் a4னா என்னுக்கு பதிலாக 4 மைனஸ் இன்ட்டு 4 ஸ்கொயர் - 4, 4 ஸ்கொயர் எவ்வளோங்க, 16 - 4 12, 12 இன்ட்டு மைனஸ் 12ங்களா, மைனஸ் இன்ட்டுக்கிறாங்க -12. 11 போடுங்க, 11 ஸ்கொயர் -4, மைனஸ் சைன் அப்படியே காமனாக வந்துகிட்டே இருக்கும். -11 ஸ்கொயர் 121 - 4, 121ல் 4 போச்சுன்னா 117. அப்போது -117 அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது அனதர் ஒன் இஸ் இந்த லாஸ்ட்டு கொஸ்டின் இந்த எக்ஸசைஸில் 2.4 லாஸ்ட் ஒன். ஃபைண்ட் தி 8th term அண்டு 15th term. பாருங்களேன், 15th term கேட்குறாங்க. ஃபைண்டு a8 அண்டு a15 ஹூஸ் nth term இஸ். அவனே கொடுத்துட்டான். இது இப்போ நான் அப்ளை சொன்னதாங்க. an ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டில் n² + 1 / n + 3, n இஸ் ஈவன். அடுத்தது பாருங்கள் n² ஹோல் / 2n + 1, n இஸ் ஆட். என்னங்கிறது ஈவன் நம்பராக இருந்தால் இந்த வேல்யூ போடு, என்னங்கிறது ஆட் நம்பராக இருந்தால் இந்த வேல்யூ போடு. கொடுத்தது எடுத்துக்கங்க. இதில் a8 கேட்டிருக்கானா, 8th term கேட்குறானா. 8th term 8ங்கிறது என்னங்க, ஈவன் நம்பரா, அதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 15ங்கிறது என்னங்க, 15 பாருங்கள், ஏங்கிறது வந்து ஈவன் நம்பருங்கிறதுனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 15ங்கிறது ஆட் நம்பருனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டால் முடிஞ்சுதுங்க. அந்த கிவன் எழுதிக்கிங்க கொடுத்துருக்கிறத. இப்போது 8ங்கிறது என்னங்க, ஈவன் நம்பருக்கு உண்டானது என்ன, an ஈக்குவல் டு n² - 1/n + 3. அப்போ 8ன்னு போடுங்க. 8² - 1/8 + 3, 8² 64 - 1/11, அப்போ 63/11.
அடுத்து A15ங்கிறது என்னங்க, அது வந்து ஆட் நம்பர். ஆட் நம்பருக்கு உண்டானது என்ன, n² / 2n + 1. அப்போ என்னங்கிறது 15. 15² / 2 × 15 + 1. 15² 225 / 15 2s 30 + 1. அப்போ 225 / 30 + 1 31 அப்படிங்கிறது ஆன்சர். உங்களுக்கு ஒரே ஒரு சம் மட்டும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு சம் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். இஃப் a1 = 1, a2 = 1 and an = 2 × an - 1 plus an - 2, n greater than or equal to 3, small n belongs to capital N, then find the first 6 terms of a sequence. இது எக்ஸாம்பிள் 2.22 மாடலுங்க. இதை நீங்கள் போட்டுக்குங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் குடிச்சிட்டா தேர்ட் டைம்லேருந்து கண்டுபிடிக்கணும். அது சேம் மாடல் அப்படியே. சரிங்களா? தமிழ் மீடியம் பாருங்கள். a1 = 1, a2 = 1 மற்றும் an = 2 an - 1 plus an - 2, n greater than or equal to 3, n belongs to n எனில் தொடர் வரிசைகளின் முதல் 6 உறுப்புகளை காண்க. எக்ஸாம்பிள் 2.22. இந்த கொஸ்டின் பாருங்கள். இது மாடல் அதே மாடல் சேம் அப்படியே இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஒரே ஒரு சம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இந்த ஒரு சம் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock எனக்கு நீங்கள் ஃபேர் நோட்டில் கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீங்கள் அந்த எல்லாமே கிளாஸ் ஒர்க் நோட்லேயே எழுதுங்க. ரஃப் நோட் எழுத வேண்டாம். நீட்டாக அழகாக காப்பி பண்ணுங்கள். சில பேர்லாம் பார்த்தா ஏதோ ஒரு நோட்டில் எழுதி ஃபோட்டோ பிடிச்சி சென்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் என்னமோ ஹாய்னெல்லாம் அனுப்புகிறீங்க. என்ன ஹாய்னா என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டிங்களா? குட் மார்னிங் சார்னு சொல்லுவாங்க, இல்லை குட் ஈவினிங் சார் இந்த மாதிரி சொல்லி அனுப்புங்க. மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எந்த டீச்சருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்கள் நீட்டாக எழுதி இதை வந்து நீங்கள் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஈவினிங்குள்ளே அனுப்புங்க. மேக்ஸிமம் எல்லா டீச்சரையும் நாங்கள் கேட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹோம்ஒர்க்குமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராப்பராக அனுப்புறதில்ல. நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும்தான் அனுப்புகிறாங்க. மீதி பேர்லாம் எதுவுமே அனுப்புறதில்லைன்னு கம்ப்ளைண்ட்டு. அது கொஞ்சம் பார்த்துங்க. மேக்ஸே அப்படி தாங்க. ஒரு 10 பேரோ 15 பேரோ தான் போன லாஸ்ட் கிளாஸில் கொடுத்த ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணிக்கிறீங்க எழுதி. யாருமே பண்ணலை. இந்த தடவை கட்டாயமாக எல்லாருமே எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து நோட் பண்ணி வச்சிட்ருக்கேங்க. அதாவது எந்த குழந்தைங்க கரெக்டாக எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறாங்க, எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு உங்கள் நேமெல்லாம் எழுதி எந்தெந்த குழந்தைங்க எந்தெந்த சப்ஜெக்டெல்லாம் கரெக்டாக ஹோம்ஒர்க் எழுதி அனுப்பிச்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிக்கல் மார்க் வந்து இருக்குதுங்க. அந்த ப்ராக்டிக்கல் மார்க் வந்து மேக்ஸிமம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் போடுவோம். அதனால் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு ஹோம்ஒர்க்கையும் நீங்கள் வந்து பெண்டிங் வைக்காமல் அப்போதைக்கப்போ நான் வீட்டில் தான் இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் போகுது. அந்த ஹோம்ஒர்க்கு கொஞ்சம் ப்ராப்பராக எழுதி சென்ட் பண்ணிடுங்க. ஆல் சப்ஜெக்ட் எல்லா டீச்சர்ஸுக்கும். சரிங்களா? இந்த மேக்ஸ் ஹோம்ஒர்க் எனக்கு ஈவினிங் 5 o'clock எழுதி சென்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.